Hello everyone, welcome to Covertech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தது எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு எப்படி காசு வந்து டெபாசிட் பண்ணுறது. நிறைய வீடியோஸ் வந்து போட்டாச்சு. அவருக்காக வந்து ஒரு சின்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபாசிட்டோட இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னோடய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பெறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டெமோ பேலன்ஸ் வந்து $10,000 வந்து ஃப்ரீயாக தருவாங்க. என்னென்னு சொன்னால் ப்ராக்டிக்கல், நீங்கள் வந்து டெமோவில் வந்து ட்ரேட் பண்ணி பழகிறதுக்காக, ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்காக இந்த டெமோ பேலன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ண முடியாது, ஆனால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெமோவில் வந்து நான் ட்ரேட் போட்டு காட்டுறேன். இதில் வந்து $1 வந்து நான் போட்டுட்டு செல் வந்து கொடுக்குறேன். செல்லை வந்து கொடுத்ததும் இந்த செல் கொடுத்த இடத்துல இருந்து சார்ட் வந்து நல்லா கீழே போகுமா இருந்தால் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா $200 வந்து கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 0.8 0.75 அந்த மாதிரி வந்து டாலர் கிடைக்கும். இல்லை இது வந்து நான் கொடுத்த அந்த சார்ட்டுக்கு மேலே வந்து போகுமா இருந்தால் எனக்கு வந்து லாஸ்ட். அதாவது செல் கொடுத்தா கீழே வந்து போக வேணும், பை கொடுத்தா மேலே வந்து போக வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து கீழே போயிருக்கு. ஸோ எனக்கு வந்தது ப்ராஃபிட். இந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது. மற்றது வந்து இந்த இடத்துல நான் இப்போ லஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் திரும்ப இதே இடத்துல $3 வந்து போடுவேன். இப்படி வந்து நான் டெபாசிட் பண்ணது வந்து $10 போட்டு இப்படி வந்து ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து $1 போடுவேன், திரும்ப வந்து $3 வந்து போடுவேன். அதுங்க லஸ்ட்டான எனக்கு வந்து போட அமௌண்ட் இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னோடய அமௌண்ட்டை ஃபுல்லாகவே இழக்க வேண்டி வரும். இந்த மாதிரி வந்து இதில் ரிஸ்க் வந்து அதிகம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து லாபம் வந்து வருதோ அந்தளவுக்கு வந்து நட்டமும் வந்து இருக்குன்றத இந்த ட்ரேட் பண்ணுறவங்க விளங்கி கொள்ளுங்க. எனக்கு வந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் $0.4 வந்து ரியல் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணுறது என்ன மாதிரின்ற வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மேலதிக விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள், ஃபினான்சஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுப்பீங்க. கொடுத்ததும் உங்களுக்கு வந்து வித்ட்ரோவலும் இதுக்குள்ள வந்து எடுக்கலாம், டெபாசிட்டும் இருக்குது. ஸோ டெபாசிட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். டெபாசிட் வந்து கொடுத்ததும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவுக்கு வந்து என்னென்ன டெபாசிட் மெத்தட் வந்து அவைலபிள் அதை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒன்று வந்து கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். USDT, டொன் கோயின் மற்றும் வந்து பிட் கோயின், எதிரியம், இந்த கோயின்ஸை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண யூஸ் பண்ணலாம். மற்றது வந்து பைனான்ஸ் பே இருக்குது. இது வந்து சிம்பிளாக இருக்குமே என்ன சொன்னால் ஃபீஸ் இல்லை. பைனான்ஸ் பேக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த டாலர் வந்து அப்படியே வந்து போகும், வித்தவுட் ஃபீஸ் இல்லாமல் அப்படியே வந்து போகும். மற்றது விசா கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கார்டு வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டெபாசிட் ஆகிறது வந்து சில நேரங்களில் வந்து டிலே ஆகலாம். மற்றது வந்து மாஸ்டர் கார்டும் வந்து சேம் விசா கார்டு மாதிரி தான் டிலே ஆகலாம். மற்ற வந்து பேமெண்ட் வாரது வந்து டவுட்ஃபுல். மற்றது வந்து பாருங்கள் ஸ்கில் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பேமெண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த வித ஃபீஸும் வந்து இல்லை. ஸோ பைனான்ஸ் பே மாதிரி ஸ்கில்லும் வந்து ஈஸி. மற்றது வந்து பாருங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஐபின்னு சொல்லி, நான் வந்து இதை யூஸ் பண்ண இல்லை. மற்றது நெட்டெல்லர் இவ்வளவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணுறதுக்கான பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறது பைனான்ஸ் பேயை யூஸ் பண்ணி தான் டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ பைனான்ஸ் பே இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து மினிமம் நீங்கள் வந்து $1 டெபாசிட் பண்ண முடியாது. மினிமம் டெபாசிட் வந்து $10. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $2,500 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டெபாசிட்டுக்கு வந்து ஒவ்வொரு விதமான போனஸ் ரேட் வந்து கொடுக்குறாங்க. $10 டெபாசிட் பண்ணால் போனஸ் இல்லை, $20 வந்து போனஸ் இல்லை, $30 வந்து 20% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில். மற்றது வந்து $50 டெபாசிட் பண்ணுறதுக்கு 20% போனஸ், 50%க்கு 10% போனஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $5, 20%ன்னு சொன்னால் $10 வந்து போனஸாக கிடைக்கும். ஸோ $60 வந்து இதில் டெபாசிட் ஆகும். மற்றது வந்து பாருங்கள் $100க்கு 20% போனஸ், $250க்கு வந்து 30%, $2,500 வந்து அரைவாசி வந்து போனஸாக கொடுப்பாங்க. அதாவது $1,250 வந்து போனஸாக கொடுக்குறாங்க.
ஸோ இந்த அளவுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து இதில் காசு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த காசு வந்து சிம்பிளாகவே நீங்கள் வந்து இழக்க வேண்டி வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பேலன்ஸை வந்து டெபாசிட் பண்ணாமலே வந்து ட்ரையலில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கலாம். அதை வந்து நான் வந்து இந்த டெபாசிட்டுக்கு அப்புறம் வந்து சொல்லித்தரேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து $20 வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ 20 வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கீழே பாருங்க, $20 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போனஸ் வந்து கிடைக்காது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரோமோ கோடுன்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஹேவ் அ ப்ரோமோ கோடுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோடை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 100% வந்து போனஸ் கிடைக்கும். அதாவது $20க்கு எக்ஸ்ட்ரா $20 வந்து தருவாங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, $20 வந்து நாங்கள் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 20ஓடு சேர்த்து டோட்டலாக $40 வந்து வித்ட்ரா பண்ணலாமான்னு சொல்லி. அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து உங்களோட $20 மட்டும்தான் வித்ட்ரா பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்காக அந்த போனஸ் $20 வந்து தராங்கன்னு சொல்லி கேட்டால், உங்களோட $20 வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணி லொஸ்ட் ஆனால் அந்த போனஸாக இருக்கிற $20 வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணி உங்களோட போனஸ் $20க்கு மேலால் ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட் வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த போனஸ் வந்து தருவாங்க. நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. போனஸை வந்து ட்ரேட் பண்ணி அந்த ட்ரேடிங்கில் போனஸ் $20க்கு மேலே வர ப்ராஃபிட்டை மட்டும்தான் வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் மினிமம் வித்ட்ரோல் வந்து $10 வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், பே $20ன்னு சொல்லியிருக்கு கீழே. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கண்டினியூ ஆன் ப்ரௌசரை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல். எனக்கு வந்து $20 வந்து டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் பண்ணுறேன். ஓகே, யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரெடிட்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வந்து நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து $40 இருக்குது. லெட்ஸ் ட்ரேட். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் நீங்கள் வந்து $1 தான் ட்ரேட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இல்லை, மினிமம் $1 ட்ரேட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒவ்வொரு பிளானாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துட்டு செல் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து செல் கொடுத்த இடத்துல இருந்து சார்ட் நல்லா கீழே வந்து போகுமா இருந்தால் எனக்கு வந்து போட்ட $1க்கு மேலே ப்ராஃபிட் வரும். அதாவது 80%, 75% அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வரும். இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த $1 வந்து இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்ட இடத்துல இருந்து சார்ட் வந்து நல்லா கீழே போகுது. ஓகே, எனக்கு வந்து சார்ட் அதே இடத்துல நின்றுருக்கு. ஸோ ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸ்ட்டும் இல்லை. திரும்ப வந்து $1 வந்து போட்டு செல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $1 போட்டு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா $0.84 வந்து ப்ராஃபிட். ஏன்னு சொன்னால் நான் வந்து $1 போட்ட இடத்துலேருந்து சார்ட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ப்ராஃபிட். இதுவே அந்த சார்ட்டை தாண்டி மேலே வந்து போயிருக்குமா இருந்தால் எனக்கு வந்து லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் ட்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு $1 லாஸ்ட்டாக போயிருந்தால் திரும்ப வந்து $3 வந்து போடுவேன். அதுக்கும் வந்து லாஸ்ட்டாக போனால் $9 வந்து போடுவேன். இந்த மாதிரி போட்டு என்னோடய $20 வந்து தாண்டி இருக்குன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு வந்து மொத்தமாகவே வந்து என்னோடய அமௌண்ட்டை வந்து இழக்க வேண்டி வரும். இதில் வந்து அதிக அளவில் வந்து ரிஸ்க் இருக்குன்ற வந்து நிறைய பேர் வந்து விளங்கிக் கொள்ள வேணும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கொப்பி ட்ரேடிங்கும் வந்து இருக்குது, செய்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் போடும்போது டைமை வந்து மாற்றலாம். அதாவது உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே வர வேணும். கீழே வந்து பாருங்கள், ஆட்டோ க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் போட்ட ட்ரேட் வந்து 30 செகண்டுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகும். மற்றது வந்து இதில் பாருங்கள், 1 மினிட்னு சொல்லி நான் கொடுத்தேன்னு சொன்னால் இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி எனக்கு வந்து நான் போடுற ட்ரேட் வந்து 1 நிமிஷத்தில் வந்து க்ளோஸ் ஆகும். திரும்ப வந்து இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் 1.5 நிமிஷத்தில் வந்து நான் போடுற ஒவ்வொரு ட்ரேடும் வந்து க்ளோஸ் ஆகும். 1.5 நிமிஷம் முடிஞ்சதுக்கு பிறகு மேலே நிற்குதா கீழே நிற்குதா, அதாவது டவுனா இல்லைன்னு சொன்னால் அப்பா, அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஃபிட் வந்து வரும். இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து லாஸ்ட் வரும்.
மற்றது பாருங்கள் 1.5 நிமிஷம் 2 இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 3 மேக்ஸிமம் வந்து 3.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரேட் வந்து எடுக்கலாம். 3.5 வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $1 போட்டு செல் கொடுத்ததுக்கு பிறகு இந்த 3.5 நிமிஷம் எப்போ வந்து முடியுதோ அந்த டைம் வந்து சார்ட் வந்து நீங்கள் கொடுத்த இடத்துலேருந்து மேலே போகுதா கீழே போகுதா, அதாவது செல் கொடுத்து கீழே போயிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போட்ட $1 வந்து நீங்கள் இழக்க வேண்டி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் வந்து ரிஸ்க் இருக்குன்றதை வந்து இதில் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்க விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கேன். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து எப்படி அதில் போயிட்டு எப்படி டெபாசிட் பண்ணுறது, பட் அதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு விளந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.